ஹர்ஷித் ராணா வந்து கம்பீரோட செல்ல பிள்ளை. அதனால அவர் வந்து கண்டிப்பா இருப்பாரு. அத சொல்லி சொல்லி வாய் தான் வலிக்குது. இத பேசி வேற ஒண்ணும் இல்ல. ஹர்ஷித் ராணா எப்படி அவரு ஆமா. இப்போ சுப்மன் கில்லுக்கு அப்புறம் ஆல் ஃபார்மட் பிளேயர் வந்து ஹர்ஷித் ராணா தான். பும்ரா கூட இல்ல. ஓடி சீரிஸ்ல ஹர்ஷித் ராணா இருக்கிறாரு. அவர் எப்படியும் பிளேயிங் லெவன்லயும் சான்ஸ் குடுப்பாங்க. ஹர்ஷ்தீப் ஆட வைக்க மாட்டாங்க. ஹர்ஷித் ராணா சான்ஸ் குடுப்பாங்க. அவர் எந்த ஒரு பெருசா அவருக்கு இவ்வளவு நாள் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிலயுமே இப்போ அன்னைக்கு ஆப்கானிஸ்தான் கூட சாரி யுஏஇ கூட ஒரு மேட்ச் கிடைச்சு சான்ஸ் கிடைச்சது. அதுலயுமே அவர் எதுவும் பண்ணல பெருசா. ஸ்ரீலங்கா கூட ஒரு மேட்ச் கிடைச்சது. அதுலயும் அவர் எதுவும் பெருசா பண்ணல. டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியால ஒன்னும் பெருசா பண்ணல. ஓடியில இங்கிலாந்து கூட லோக்கல் ஹோம்ல ஒரு மேட்ச் அதுலயும் ஒன்னும் பண்ணல. ரஞ்சி, துலீப் டிராஃபி, அப்புறம் விஜய் ஹசாரே அதுலயும் ரிமார்க்கபிள் விக்கெட் எடுத்தாரு. ரிமார்க்கபிளா எதுவும் பண்ணல. இந்தியன் டீமோட கேட்ஸ ஓபன் பண்ணி வர்ற அளவுக்கு ரிமார்க்கபிள் எதுவும் பண்ணல. அதுக்கு பார்த்தா உனக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தா கலீல் அகமது இருக்கிறாரு. அப்புறம் அன்சுல் கம்போஜ் இருக்கு. அன்சுல் கம்போஜ் எல்லாம் ஒரு யங் கமோடிட்டி. அவர் நல்ல ஒரு 10 விக்கெட் ஹால்லாம் எடுத்தாரு ஒரே இன்னிங்ஸ்ல. அப்புறம் நல்லா இங்கிலாந்துலயும் சான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நீ இங்கிலாந்துல போய் ஸ்ட்ரைட்டாவே சான்ஸ் கொடுக்கறதுக்கு இந்தியால இந்த மாதிரி ஒரு 2 மேட்ச் நீங்க வந்து இப்போ வெஸ்ட் இண்டீஸ்ல 2வது ஃபாஸ்ட் பவுலரே வேஸ்ட் தான். பும்ரா மொத்தமே அங்கிட்டு ஒரு 10 ஓவர் 5 ஓவர் அவங்க தான் போட்டாரு. சோ அந்த மாதிரி இடத்துல வந்து இப்ப அன்சுல் கம்போஜுக்குலாம் இங்க சான்ஸ் கொடுத்துருக்கணும். பும்ராவை ரெஸ்ட் பண்ணிட்டு அன்சுல் கம்போஜ் இங்க ஆட வச்சிருக்கணும். அவருக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கும். ஏன்னா 4வது 5வது மேட்ச் இப்ப ஆஸ்திரேலியா ஆடுறாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு கேப்பை கொடுத்து ஒரு ஜெர்சி ஒயிட் ஜெர்சியை போட்டு இங்கிலாந்து லார்ட்ஸ்ல போய் பவுலிங் போடு, மான்செஸ்டர்ல போய் பவுலிங் போடனா அவர் எப்படி போடுவாரு? ஸோ அந்த கான்பிடன்ஸ் அவங்க இங்க கொடுக்காம திரும்ப இங்க ஆடின பிளேயர்ஸே பும்ரா சிராஜ் ஆட வச்சுட்டு நீ நோட் பண்ண தெரியும் அந்த ஓடி டெஸ்ட்ல எல்லாம் ஒரு மாதிரி கம்பீரோட டீமா வருது. வாஷிங்டன் சுந்தரோட இன்க்ளூஷன்ஸ், நிதிஷ்குமார் ரெட்டியோட இன்க்ளூஷன்ஸ், அதுக்கப்புறம் துருவ் ஜுரல். ஸோ அவங்க வந்து அவங்க கம்ஃபர்டபுளான டீமையே வந்து பர்சீவ் பண்றப்போ அவங்க டக்குன்னு 2 பேர் வந்து அவங்களோட பிளான்ஸ் எல்லாம் மாத்த முடியாதனால நீங்க வந்து ஆடிட்டு போங்கன்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இது வந்து ஒரு கோச்சிங் ஸ்டாஃபோட கம்ப்ளீட் டிசிஷன் தான், செலக்டர்ஸோட டிசிஷன் கிடையாதுன்னு சொல்லுது.